தொழிலாளர்கள் ஒருவன் சேனல் மூலமாக அத்தனை ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் அவர்களை இந்த காணொலி மூலமாக சந்திப்பது மிக மகிழ்ச்சி. கண்டிப்பாக அவர் பார்ப்பார் என்று நான் நினைக்கிறேன். 25வது பிறந்த நாள். இன்னும் நீங்கள் 100 வயது வரையிலும் வாழ வேண்டும். சினிப்படியில் வந்து திரையுலக முதலமைச்சராக இருக்க வேண்டும். திரையுலகத்துக்கே நீங்கள் முதலமைச்சராக இருக்க வேண்டும். ஏனென்றால் புரட்சி தலைவர் இருந்தால் இன்னைக்கு அவர் திரையுலக முதலமைச்சராக, மக்களின் முதலமைச்சராக, தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். அன்பு சகோதரர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்களும் நானும் கலங்கரை விளக்கம், அதாவது மெரினா பீச்சில் சங்கர் சலீம் சைமன் படத்தில் எடுக்கும் போது உங்கள் பக்கத்தில் நான் உட்கார்ந்து இருப்பேன். நீங்கள் வேர்க்கால சாப்பிட்டுக் கொண்டிருப்பீங்க. அதோடு 2வது உங்களை நான் சந்தித்தது அது சீர்நீங்க மெரினா கடற்கரை சீர்நீங்க சங்கர்கான் என்ற படத்தில் அமிதாப் பச்சனும் நீங்களும் அது சட்டம் ஒரு வந்து அந்தர்கான் என்று எடுக்கப்பட்ட படம். ஐயா, இந்த 2 படத்தையும் பார்த்து அப்புறமா நீங்க சூப்பர் ஸ்டார் ஆகிட்டீங்க. உங்களை பார்க்க முடியல. ஏதோ உங்களை படத்துல பார்க்க, உங்க படம் நான் விட மாட்டேன். லேட்டஸ்டா வந்து நம்ம 6 வீரப்பன் எடுத்த பாட்ஷா, படையப்பா, முத்து, அது மாதிரி நிறைய படங்கள், சந்திரமுகி, நிறைய படங்களை பார்த்துருக்கேன். இருந்தாலும் உங்களை இன்னைக்கு 75வது நாள் சூப்பர் ஜூப்ளி இந்த நாள்ல வாழ்த்த வயதில வணங்குகிறேன். அன்பை நண்பர் ரஜினிகாந்த் அவர்களே, நண்பன் சகோதரனுக்கு சகோதரர், நண்பருக்கு நண்பர், சினிமாவில் முதல்வருக்கு முதல்வர். ஆகையால் 75வது சூப்பர் ஜூப்ளி மாதிரி 100வது ஆண்டு நீங்கள் இந்த சினிப்படத்தில் தொடர்ந்து நடிக்க வேண்டும். படையப்பா பார்ட் 2 நடிக்குவதாக நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக அதுவும் அந்த மாதிரி வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். உங்கள் ரசிகரில் ஒருவராக நான் புரட்சி தலைவருக்கு தான் நான் ரசிகராக. நான் சங்கர் சலீம் சைமன்ல இருந்து அப்புறம் வந்து இந்த சங்கர் சலீம் சைமன், அந்தர்கான், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, இது மாதிரி படங்களை நான் பார்த்துட்டேன். ஒரு வந்து தர்ம யுத்தம் அந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சீன் உங்களுக்கு, அதனால உங்களுக்கு எவ்வளவு விமர்சனம் வந்தது, எவ்வளவுதான் இது பண்ணுது. உங்களை நடிக்க உங்களுக்கு நடிகரே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த நடிப்புல நீங்க வந்து திரையுலகமே உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்க 75வது சூப்பர் ஜூப்ளி நீங்க எடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்த முடியாது. ஆனால் கையெழுத்து உங்களை கும்பிட்டு நன்றி, வணக்கம்.